குட் ஈவினிங் ஆல். இனிய மாலை வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுல வந்து மேட்ரிக்ஸ்னா என்ன, நம்ம எலிமெண்ட்ஸ் ஆர்டர் எவ்வளோ, லைக் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருந்தேன். அதாவது ஆ இது வந்து என்னென்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் ஒரு 9 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது ரோ மேட்ரிக்ஸ், கால் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர், லோவர் ட்ரையாங்குலர். இந்த மாதிரி ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதுல வந்து நான் 6 சம்ஸ் கொடுத்திருந்தேன். இதெல்லாம் என்னென்ன மேட்ரிசஸ் இருக்கு அதுலயும் நான் சொல்லியிருந்தேன். சில மேட்ரிக்ஸ்லாம் வந்து ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க போட்டிருப்பீங்க, ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்ப என்னென்னன்னு பாத்திரலாமா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா 1 3 - 4 7. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 2. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே மேட்ரிக்ஸ்க்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிடலாம். இதோட ஆர்டர் வந்து 2 × 2 அப்படின்னு இருக்கு. இப்போ 2 × 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ 2 ரோ 2 காலம் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் வந்து ABCDEF அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா 3 வரிசை இருக்கு, 2 சரவரிசை இருக்கு. அப்ப எப்படின்னா நம்ம 3 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போடலாம். இப்போ தேர்ட் ஒன் வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே 0. ஸோ இது வந்து இதோட ஆர்டர் வந்து 3 வரிசை 5 சரவரிசை இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா இதோட ஆர்டர் வந்து 3 × 5 அப்படின்னு. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் 0ன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 9 - 3 0. இப்போ ரோ மேட்ரிக்ஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும், எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். ஸோ 1 × n அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து 4 காலம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 1 × 4 அப்படின்னு போடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 2 6 காலம் மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ 3 × 1. யூஸ்வலா காலம் மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், n × 1. அதாவது ரோஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அதாவது வரிசை 1 - 5 6 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா காலம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்ல டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஆனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்ஸா கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது அணிகளின் சமத்துவம். இப்போ நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு. இப்போ 2 மேட்ரிக்ஸுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நம்ம ஆர்டர் எழுதணும். அதாவது m × nங்கிற கான்செப்ட் வந்து ஏ மேட்ரிக்ஸ்க்கும் எழுதலாம் அண்ட் பி மேட்ரிக்ஸ்க்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ எப்போதுமே எந்த மேட்ரிக்ஸ் பண்ணாலும் நம்ம அதோட ஆர்டர் எழுதணும், m × n. இப்போ 2 மேட்ரிக்ஸுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டரும் பி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்கும். இப்போ இங்க 2 × 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா பி மேட்ரிக்ஸ் 2 × 2 இருக்கும். ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 × 3னா பி மேட்ரிக்ஸ் 3 × 3 மேட்ரிக்ஸா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு ஈச் எலிமெண்ட் ஆஃப் பி. அதாவது இந்த ஏங்கிறது 6, பிங்கிறது 7, சிங்கிறது 8 அண்ட் டிங்கிறது 9. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஏ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் பியோட கரஸ்பாண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன்.
இப்ப ரெண்டு மேட்ரிசஸ் சேமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பார்க்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட போயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா செக் வெதர் தீஸ் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். அதாவது ரெண்டு அணிகள் வந்து சமத்துவமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அதாவது சமமா இருக்கா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஆர்டர் எழுதும். ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 இன்டூ 2. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 இன்டூ. சோ ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒத்து போகுது. அதாவது இதோட ஆர்டரும் அதோட ஆர்டரும் சேமா இருக்கு. சோ இங்க என்ன பாத்தீங்கன்னா thus each matrix have the same number of rows and same number of columns. சோ ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கு. இங்கேயும் ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கு. சோ அதனால டிக் போட்டிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன? ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் பி இருக்கணும். சோ த்ரீக்கு நேரா த்ரீ தான் இருக்கு. -1க்கு நேரா -1 தான் இருக்கு. சிக்ஸுக்கு நேரா சிக்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த லாஸ்ட் A22ங்கிற எலிமெண்ட்டை மட்டும் பாருங்க. இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ இது வேற வேறயா இருக்கு இல்லையா? அப்போ வந்து A and B நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. A11 B11 சேமா இருக்கு. A12 B12 சேமா இருக்கு. A21 A B21 சேமா இருக்கு. பட் A22 வந்து 5, B22 வந்து 3. So all the corresponding elements of the matrix வந்து ஈக்குவலா இல்ல. அதனால இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா A is not equal to B. ஓகேவா? சோ இப்ப எத்தனை நம்ம மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாலுமே இப்படிதான் நம்ம ஈக்குவாலிட்டி செக் பண்ணணும். இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஆபரேஷனுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவாலிட்டி பார்க்கணும். இப்போ செகண்ட் எடுத்துக்காட்ட பாருங்களேன். செக் வெதர் தீஸ் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கிறது. இப்போ ரூல் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1 என்ன? எல்லாத்துக்குமே ஆர்டர் சேமா இருக்கும். ஸோ ஆர்டர் சேமா இருக்கும்னா இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்குமே 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கா பார்க்க போறோம். 2ம் 3ம் ஈக்குவலா இருக்கா பார்க்க போறோம். 1ம் 3ம் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 and 2 பார்ப்போம். 1 and 2 அப்படின்னா 5க்கு நேரா 5 இருக்கு, 3க்கு நேரா 3 இருக்கு, 2க்கு நேரா 2 இருக்கு, 33க்கு நேரா 33 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? -5க்கு நேரா 5 இருக்கு, அண்ட் 11க்கு நேரா 11 இருக்கு, -2க்கு நேரா -2, 13க்கு நேரா 13, 6க்கு நேரா 6. அப்ப இந்த ஒரு எலிமெண்ட்னால மாறுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 2. ஒரு எலிமெண்ட் சேமா இல்லைனாலும் அது ஈக்குவல் இல்ல இல்லதான். சோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் நம்ம 1 and 3 போவோம். இப்போ 5க்கு 5, 3க்கு 3, 2க்கு 2, 33க்கு 33, -5க்கு -5, 11க்கு 11, 2க்கு -2. இந்த எலிமெண்ட் பாரு. அதாவது நம்ம இப்போ 1 and 3க்கு பாக்குறோம். இங்க -2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 13 13 6 6. சோ இப்போ இங்க ஒரு எலிமெண்ட்னால மாறுது இல்லையா? அப்போ மேட்ரிக்ஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 3. என்னதான் நம்மளுக்கு ஆர்டர் சேமா இருக்கு அப்படின்னாலும் எலிமெண்ட்ஸ் ஒன்னா இல்ல அப்படின்னா அது ஈக்குவல் இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 and 3க்கு வந்து 5 3 2, 5 3 2 இருக்கு. 33 5 11, -5, திருப்பியும் இங்க -5 இருக்கு, அண்ட் -2 -2, 13 13 6. ஓகேவா? சோ இதுல இருக்கு அப்படிங்கறதுனால மேட்ரிக்ஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 3. இப்ப எதுவுமே எதோடையுமே சமமா இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ இத வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மேட்ரிசஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, அண்ட் கியூ ஆர் இதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவல்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் செக் பண்ணணுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். என்னதான் நம்ம கொடுத்திருந்தாலும், இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃபர்ஸ்ட் என்ன, 3 ரோ அண்ட் 4 காலம் அண்ட் 3 ரோ அண்ட் 4 காலம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. இப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கா அப்படின்னு. ஸோ 4 1 மற்றது எல்லாமே இருக்கு, மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கு. இப்போ 3க்கு நேரா பி இருக்கு. அப்போ உங்களோட பி வேல்யூ வந்து என்ன, பி இஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நேரா 6 இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஒய்க்கு நேரா 12 இருக்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. ஜெட்டுக்கு நேரா 24 இருக்கு. ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு 24. அதே மாதிரி கியூக்கு நேரா 5 இருக்கு. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஆருக்கு நேரா 49. ஸோ இதுதான், இப்படிதான் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவல்னா இப்படிதான் நம்ம டைரக்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மேட்ரிக்ஸ கொஞ்சம் பாத்தீங்கன்னா 3x plus y x minus y 5 3 minus 7 2 5 இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ் தான், 2 ரோ 2 காலம் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா 3 3 எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -7. இதுல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, சாரி 2. இப்போ எப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ 2x is equal to -5, x is equal to -5/2. ஓகேவா, இதுதான் உங்களோட எக்ஸ் வேல்யூ. இப்போ ஒய் வேல்யூ அப்படி போடணும் அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணுத்துல சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒய் வேல்யூ வந்து 9/2. y value -9/2. ஸோ எக்ஸ் வந்து -5/2, y வேல்யூ வந்து -9/2. ஸோ இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் -7 வரும். ஸோ எக்ஸ் வந்து -5/2, ஒய் -9/2னா -14/2. ஸோ -7. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து -5/2 மைனஸ் ஆஃப் -9/2னா 4/2 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே கரெக்டா வருது. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -9. இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயும் இப்படிதான் கேட்பாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் எப்படின்னு பார்த்தோம், என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த டாபிக் வந்து மேட்ரிக்ஸ் ஆபரேஷன். மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலா வந்து மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னா ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் ரெண்டுத்துக்குமே வந்து
ரெண்டு மேட்ரிக்ஸ் அதாவது ஏ அண்ட் பி நம்ம ஆட் பண்றோம் இல்ல சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸுமே வந்து சேம் ஆர்டரா இருக்கு. இது 2x2 மேட்ரிக்ஸ்னா இதுவும் 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும். இது 3x3னா இது 3x3. ஸோ அது ஈக்குவலா இருக்கிறப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து அதே அதர் எலிமெண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ A11 பிளஸ் B11, A12 பிளஸ் B12, A13 பிளஸ் B13, அதே மாதிரி A21 பிளஸ் B21, A22 பிளஸ் B22, A23 பிளஸ் B23. அதே மாதிரி தேர்ட் ரோக்கு வரும்போது A31 பிளஸ் B31, A32 பிளஸ் B32, A33 பிளஸ் B3. ஸோ இதுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ், இதுக்கு 3x3. இப்ப ஆட் பண்ணி வர மேட்ரிக்ஸ்மே வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப இந்த சைட்ல வந்து சப்ராக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏ பிளஸ் பினா நம்ம பிளஸ் போட போறோம். ஏ மைனஸ் பினா இந்த எலிமெண்டோட மைனஸ் பண்ணும். ஸோ A11 மைனஸ் B11, A12 மைனஸ் B12, A21 மைனஸ் B21, A22 மைனஸ் B2. ஸோ இதோட ஆர்டர் வந்து 2x2, இதோட ஆர்டர் 2x2. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி வர அந்த புது மேட்ரிக்ஸ்க்குமே நம்ம ஆர்டர் வந்து 2x2 தான் வரும். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் பார்ட். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு போயிருந்தாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது A is equal to 2, 1, minus 3, 6, B is equal to 1, 3, 4, minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம A plus B கண்டுபிடிக்க போறோம், A minus B கண்டுபிடிக்க போறோம். ஸோ A plus Bங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 2, அப்ப செகண்ட் எலிமெண்ட் 1. ஸோ 2 plus 1 3. அதே மாதிரி 1 plus 3 4, minus 3 plus 4 1, 6 plus minus 1 5. அதுதான் எழுதியிருக்காங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி வரும்போது இந்த மேட்ரிக்ஸ் வருது 3 4 1 5. இதை நான் சி மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். இப்ப இந்த சி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2 into 2. ஓகேவா? இப்போ இதே மேட்ரிக்ஸ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா டோட்டலா டிஃப்ரெண்டா வரும். எப்படின்னா 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1, 2 minus 1 1, 1 minus 3 minus 2, minus 3 minus 4 minus 7, 6 minus of minus 1 plus 7. ஸோ இதோட ஆர்டரும் 2 into 2. இந்த மேட்ரிக்ஸை நான் டி மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ இதே ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ், சப்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பண்றோம். எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம எப்படி வேணாலும் அதை மாத்தலாம். இதுவே வந்து இதோட ஒரு சின்ன ஸ்கேலார் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் சொல்லிருக்கேன். ஸோ பேசிக்கா வந்து நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து பார்த்துரும். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா A மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. அதாவது ஏ மேட்ரிக்ஸ் வந்து 5 6 7 8, பி மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4. ஸோ நான் ஏல இருந்து B மைனஸ் பண்ணேன். ஸோ 5 மைனஸ் 1 4. அதாவது இந்த புது மேட்ரிக்ஸ நான் சி மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ஸோ சி. ஸோ 5 மைனஸ் 1 4, 6 minus 2 4, 7 minus 3 4, and 8 minus 4 2. And இதோட ஆர்டரும் 2 into 2. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன். இப்போ இதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து 12 minus 3 2 15 இருக்கு. பி மேட்ரிக்ஸ் வந்து 6 1 11 minus 8 இருக்கு. அப்ப A மைனஸ் பின்னு என்ன பண்ணுவீங்க? 12 minus 6 6, minus 3 minus 1 minus 4, 12 2 minus 11 minus 9, 15 minus of minus 8 20.
இப்ப இதே வந்து a பிளஸ் பி கண்டுபிடிக்கலாமா? a பிளஸ் பி வந்து 12 பிளஸ் 6 18 minus 3 plus 1 minus 2 2 plus 11 13 and 15 plus 8 7. ஸோ இது வந்து ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வரும். இதோட ஆர்டரும் 2 இன்டூ, இதோட ஆர்டரும் 2 இன்டூ. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ எப்படி இப்போ பி மைனஸ் ஏ கூட பண்ணலாம் ஆக்சுவலா. இப்போ இங்க வந்து பி மைனஸ் ஏ பண்ணலாம் அண்ட் பி பிளஸ் ஏ கூட பண்ணலாம். பி பிளஸ் ஏ பண்ணா ஏ பிளஸ் பி மாதிரியே தான் வரும். ஓகேவா? ஆனா பி மைனஸ் ஏ பண்ணும்போது இன்னொரு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் வரும். எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ பி மைனஸ் ஏனா பில இருந்து ஏவை மைனஸ் பண்ணும். அப்ப என்ன வரும்? 6 மைனஸ் 12 மைனஸ் 6 1 minus 3 minus of minus 3 4 11 minus 2 9 and minus 8 minus 15 minus 20. அதாவது a minus b ஓட ஹோல் நெகட்டிவா மாறிடும். அப்படியே -1 மல்டிப்ளை பண்ண எப்படி இருக்கும்? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தா நம்ம a பிளஸ் பி பண்ணலாம், a மைனஸ் பி பண்ணலாம், b மைனஸ் ஏ பண்ணலாம். இதுதான் வந்து உங்களோட எக்ஸாம்பிள். அதாவது நீங்க எக்ஸசைஸ் போட வேண்டியது 2154 2073 அப்படின்னு ரெண்டு 2 into 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு a பிளஸ் பி அண்ட் a மைனஸ் பி கண்டுபிடிங்க. இந்த ரைட் சைட்ல செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 3 4 5 6 7 8 -10 -11 -12 b வந்து -1 -2 -3 4 12 1 19 9 3. இதுக்கான a பிளஸ் பி அண்ட் a மைனஸ் பி கண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டு பழகுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ.